எங்க ஹஸ்பண்ட் ஒரு 13 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான சம்பளம் கிடையாது. கவர்மெண்ட் வந்து இப்போ நம்பர் கொடுத்து இவங்க 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கும் டேட் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணாம பண்ணி வச்சிருக்காங்க. நைட்ல ஓட்டி பார்த்துட்டு 10:30 வராரு அவர் வீட்டுக்கு. என் பசங்க அவங்க அப்பா மூஞ்சியே மறந்துட்டாங்க. நைட்டு வராரு, காலைல 5 மணிக்கு எழுந்து போறாரு. தினமுமே டேடி எங்க 2 குழந்தையுமே கேட்டு இருக்காங்க. ரொம்ப அராஜகம் பண்ணின்னு இருக்காங்க. இப்ப கூட அவர் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. வந்து போறது கால் வலி கை வலி. இப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 4 நாள் கூட லீவ் தரல. அவருக்கு சடனா வான்னு சொல்லிட்டு போன் பண்ணி இப்ப சடனா வேலைக்கு வந்து இப்ப டிஸ்மிஸ் ஆகி வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க கம்பெனில. இப்ப வந்து மீட்டிங் சொல்லிட்டு வர சொன்னாங்க. ஃபேமிலியோட மீட்டிங் சொல்லிட்டு யூனியன்ல இருந்து, அதனால வந்திருக்கோம். இப்ப கம்பெனில யூனியன்ல இருந்து ஃபேமிலியோட வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதால நாங்களும் வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அரசு சீக்கிரமா தலையிட்டு நல்ல முடிவு அவங்களுக்கு சொல்லணும். இப்ப எங்க ஃபேமிலி கஷ்டப்படுற மாதிரி தான் அவங்க 3 ஃபேமிலியும் கஷ்டப்படும். இன்னைக்கு 3 பேர்னா நாளைக்கு 30 பேர், நாளைக்கு 30னா நாளைக்கு 300 பேர் ஆகும். இப்போ இதே மாதிரி போயிருந்தா அப்ப கம்பெனியோட அராஜகத்துக்கு யார்தான் முடிவு கட்டத்துக்கு கண்டிப்பா முதல்வர் இதில் தலையிட்டு நல்ல முடிவு கண்டிப்பா எடுத்துன்னு வரணும். நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். என் பேர் லக்ஷ்மி. என் வீட்டுக்கார் பேர் கமல். ரெஃப் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. 13 இயர்ஸா ஒர்க் பண்றாரு எங்க வீட்டுக்காரு. ஆனா அதுக்கான சேலரி கூட அவருக்கு கிடையாது. ஒரு நாள் லீவ் எடுக்க முடியல அவரால். எனக்காகட்டும் என் குழந்தைக்காகட்டும் உடம்பு சரியில்லை, லீவ் தர மாட்டாங்க. ஒரு டெத்துக்கே லீவ் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க சொந்தக்காரர் எல்லாருமே என்ன கேக்குறாங்க, ஒரு லீவ் தரமாதுன்னா கம்பெனி நடத்துறாங்க. அவங்க ஒரு எமர்ஜென்சினா லீவ் தந்துதான் ஆகணும். அதுதான் கம்பெனி. உடம்பு முடியல அவரு நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். என்னோட பேர் வந்து நிவேதா. நான் வந்து வேலூர்ல இருந்து வரேன். என்னோட கணவர் வந்து சாம்சங் ஆலையில 14 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கடந்த 13 நாட்களா வந்து அங்க 1000க்கும் மேற்பட்ட தோழர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க. உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க. நம்மளே இந்த காலை பொழுது பக்கத்துல இருக்கிறவங்க கூட பணியில தெரிய மாட்டேன்றாங்க. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சுதந்திரம் அடைந்த நம்ம நாட்டுல இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நினைச்சா ரொம்ப மன வருத்தமா இருக்குங்க. என்னோட கணவர் கூட அங்க 10-12 நாளா தங்கிட்டு வந்து ஃபுல்லா இரும்பல், தூக்கம் வரல, மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் சிறப்புற எந்த வேலையுமே செய்யலாம். என்னோட கணவர் மட்டும் அங்க இருக்கிற அண்ணா தம்பி எல்லாருமே இவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நம்ம பொதுமக்கள் ஏழைங்கன்றதாலதான் இவ்வளவு அலட்சியம் காட்டுறாங்க. இதுவே ஒரு பெரிய எடுத்த பசங்க, இது நம் நாட்டு தலைவர்கள் யாருன்னா இருந்தா கவுன்சிலரோ இல்ல வேற யாருன்னா அந்த மாதிரி 10 நாள் அந்த மாதிரி தங்குவாங்களா? ஒரு நிழல் கூட இல்லாத இடத்துல இரவு பகல் தங்கி போராடுவாங்களா?